சுங்காய் புலோ எம்ஆர்டி ரயில் நிலையத்தில் கத்திரிக்கோலை கையில் வைத்துக்கொண்டு பொதுமக்களை விரட்டி ரகளையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். திங்கட்கிழமை நள்ளிரவு 12:32 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்று சுங்காய் புலோ போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹஃபீஸ் முகமது நோர் கூறினார். அங்கு பணிபுரிந்த பிரசாரணா நிறுவனத்தின் உதவி போலீஸ்காரரிடமிருந்து இந்த சம்பவம் பற்றி போலீசுக்கு புகார் கிடைத்திருக்கிறது. அன்றைய தினம் சுங்காய் புலோ எம்ஆர்டி ரயில் நிலையத்தின் கீழ் பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு நபர் தன் தந்தையை விரட்டுவதாக ஒரு பெண்ணும் புகார் பதிவு செய்திருக்கிறார். இதையடுத்து அங்கிருந்து உதவி போலீஸ்காரர்கள் அவ்விடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது ஒரு நபர் படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு ஏதேதோ பேசிக் கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தனர். அந்த நபரின் கையில் ஒரு கத்திரிக்கோள் இருந்தது. எம்ஆர்டி நிலையத்தில் இருந்த பொதுமக்களை அந்த நபர் கத்திரிக்கோளை கொண்டு விரட்டியதாகவும் தெரிய வருகிறது. அந்த நபர் கைது செய்யப்பட்ட வேளையில் இது பற்றி போலீசார் புலனாய்வு செய்கின்றனர். 1958 ஆண்டு அபாயகர ஆயுதம் வெடிமருந்து சட்டம் ஷரத்து 6 அடைப்புக்குறி 1 கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. கத்திரிக்கோளுடன் கைது செய்யப்பட்ட நபர் 3 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.